நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரினாவே வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும்ல, பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. சும்மா வேற சப்ஜெக்டை நீங்க மாங்குன்னு படிச்சு ஃபுல்லா என்ன சொல்றது, ஒரு 50 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டியில இருந்து நமக்கு 50 கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஒரு எவ்வளோ, ஒரு 2000 பேஜ் படிக்க ரெடியா இருக்கும். ஆனா ஒரு 15 பேஜ் மட்டுமே படிச்சுட்டு ஒரு 5 கொஸ்டின், 5 கொஸ்டின் கண்டிப்பா வரும். மேக்ஸிமம் 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே காமனா என்ன சொல்றது, சில சீனியர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு. அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, சயின்ஸ் ஒமிட் பண்ணிருங்க, அதுலயும் கெமிஸ்ட்ரி சுத்தமா படிக்க வேண்டாம் ஏன்னா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா டவுட் தான். அவங்க இன்னும் படிச்சுட்டே தான் இருப்பாங்க 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு போடுற அளவுக்கு எஃபர்ட் போட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா சைடு பை சைடு கிளாஸு. இப்போ நான் சொன்ன மாதிரி சயின்ஸ்ல 4 to 6 கொஸ்டின்ஸ் வருது. மேக்ஸிமம் 6, மினிமம் 4ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 15 பேஜ் மட்டும் படிச்சா போதும். அதுவும் தவிர என்ன சொல்றது, 15 பேஜ் கூட நீங்க புக் எடுத்து படிக்கணுமா, 6ல இருந்து 12வது வரைக்கும் இருக்குல்ல, அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இப்போ கிளாஸ் எடுக்கிறோம்ல, இது மாதிரி ஒரு 3 வீடியோஸ் இது மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஷோரா 4 கொஸ்டின் என்னால ஷோரிட்டி கொடுக்க முடியும். கண்டிப்பா இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படின்னா, நீங்க வந்துட்டு கெமிஸ்ட்ரியில டிஎன்பிசி கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் எடுத்துட்டாங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்பாங்க? யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் கிட்டயா இல்ல நோபல் ஆரைட் கிட்டயா? யார்கிட்டயும் கிடையாது. நம்மள மாதிரி படிச்சுட்டு வேலையில இருக்கிற யார்கிட்டயாவது தான் கொஸ்டின் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க என்ன கெமிஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட்டா இருக்க போறாங்களா? கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, போன உடனே இந்த புக்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த புக்ஸ்ல சிம்பிளா இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் எடுக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் கெமிஸ்ட்ரியே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எங்க பயன்படுது, அப்படியே பயன்படுறதை கொடுத்துட்டு அது என்ன பொருள்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். இது ஒரு 6th to 12th படிக்கிற குழந்தைங்க படிக்கிற புக்ஸை நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளை சொல்லி பழக்கி வச்சிருக்காங்க. அதுதான் சீனியர்ஸ் வந்து அப்படியே அவங்க பழகிட்டாங்க. அதவே சொல்லி சொல்லி நம்ம மைண்ட் செட்டும் அப்படி ஆயிடுச்சு. பட் அப்படி கிடையவே கிடையாது. சயின்ஸ்லயே ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ பிசிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு 10 டாபிக் இருக்கு. அதே மாதிரி தான் பயாலஜியில பாட்டனி ஜுவாலஜின்னு இருக்கு. ஆனா கெமிஸ்ட்ரியில மட்டும்தான் 4 டாபிக்ல 5 கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கான ஷூரிட்டியை நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட் வித் அஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அமிலங்கள், காரங்கள், உப்புகள். ஓகேங்களா? ஆசிட், பேஸ், சால்ட். அமிலங்கள் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது எது? நம்மள ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு தானே. அப்படி கிடையாது. எல்லா அமிலங்களுமே நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்றது கிடையாது. சில அமிலங்களுக்கு நல்ல பண்புகளும் இருக்கு. அது மாதிரி அமிலங்கள் என்ன, அதோட பயன்கள் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே பேப்பர் பென் எடுத்துக்கணும். எப்பவுமே அது இல்லாம நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தண்ணியில எழுதி விடுற மாதிரி தான். தண்ணி ஃப்ளோ அப்படி தண்ணியில எழுதி விடுறது தெரியுமா? அப்போதைக்கு தெரியும். அது அப்படியே ஃப்ளோ ஆகும்போது மறைஞ்சு போயிடும் இல்லையா, டிஸப்பியர் ஆகிற மாதிரி. நம்ம மெமரியில அப்ப தெரியும், ஓகே இது நமக்கு தெரிஞ்சதுதான் தோணும். தெரிஞ்ச பாயிண்ட்ஸா இருந்தா விட்டுருங்க. தெரியாத ஏதாவது புதுசா நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அதை பென் எடுத்து பேப்பர்ல நோட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஒரு ப்ராப்பரான நோட் போட்டு நீங்க எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா தான் அதுதான் யூஸ். சும்மா கண்ணால பார்த்துட்டு காதால கேட்டுட்டு போனோம்னா அது வேஸ்ட் தான். ஓகேங்களா? எப்பவுமே பென் அண்ட் பேப்பர் வச்சு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டாபிக்கை எடுக்கும் போதே அதை எப்படி படிக்கணும்னா, அப்படின்னா என்ன, இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, அமிலம் அப்படின்னா என்ன, வாட் இஸ் ஆசிட் அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் அதோட டைப்ஸ், வகைகள் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன, அதோட வகைகள் என்ன, அப்புறம் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொள்கைகள் பார்க்க போறோம். அதாவது தியரிஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூசஸ் பார்க்க போறோம். அவ்வளவுதான். இதே தான் இந்த 3க்குமே பார்க்க போறோம், ஆசிட்க்கும் பேஸ்க்கும் சால்ட்டுக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அமிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அமிலம் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரஜனையாவது பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அமிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பாருங்க HCl ஒரு அமிலம். இதுல பாருங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, அப்போ அமிலம் என்பது ஒரு ஹைட்ரஜனையாவது பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது பாருங்க மீத்தேன் CH4 மீத்தேன் அப்ப அமிலம்னு சொல்லிடலாமா? 4 ஹைட்ரஜன் இருக்கு. இது ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதுக்கே நீங்க அமிலம்னு சொல்றீங்களே, அப்ப இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிடால இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? கிடையாது. இது வந்துட்டு இடப்பெயர்ச்சி ஆகாத ஹைட்ரஜன். ஓகேங்களா? அப்போ அமிலம் அப்படின்னா என்னன்னு வரையறை கொடுக்குறாங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றிருக்கக்கூடியவை தான் அமிலம். ஓகேங்களா? அப்போ எங்களுக்கு தெரியாதே எப்படி அது இடப்பெயர்ச்சி ஆகும் இடப்பெயர்ச்சி ஆகாது அப்படின்னு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலது புக்ல இருக்கு. ஓகேங்களா? அது மட்டுமே படிச்சுக்கிட்டா போதும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இது H+ ஆவும் மைனஸாவும் பிரியும். அதே மாதிரி H2SO4. ஓகேங்களா? இதுல இருக்கிற 2 ஹைட்ரஜனுமே இடப்பெயர்ச்சி ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் HNO3 இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி ஆகும். ஓகேங்களா? அப்புறம் COOH அப்படின்னு இருக்கும். இப்படி இது மெத்தில் தொகுதி. ஓகேங்களா? இது கூட ஆசிட் தான். COOH அப்படின்னு வந்துட்டாவே அது அமிலம் தான். ஓகேங்களா? கார்பாக்சிலிக் அமிலம்னு சொல்லுவாங்க. இப்படி சிலதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க மைண்ட்ல. இது மட்டும் தான் இருக்கு. இதுக்கு பதிலா CH3 போட்டாங்கன்னா அசிடிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. H போட்டா ஃபார்மிக் அமிலம்னு சொல்லுவாங்க. நமக்கு இட் டசன்ட் மேட்டர். இப்போ நம்மளோட இது என்னன்னா COOH அப்படின்னு இருந்தா அது அமிலமா அப்படின்னா ஆமா அமிலம் தான். ஓகேங்களா? இப்போ அமிலம் என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? அமிலம் அப்படின்னு அதுக்கு பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அமிலம் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழி சொல் அப்படின்னு சொல்றாங்க. அமிலம் என்பது ஒரு லத்தீன் மொழி சொல். அதோட அந்த லத்தீன் மொழியில என்ன அப்படின்னா அசிடஸ் அப்படிங்கிறாங்க. அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்படின்னா என்ன? வாட் இஸ் அசிடஸ்? வாட் இஸ் மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா புளிப்பு அப்படின்னு அர்த்தமா. இதோட மீனிங் புளிப்பு. ஏன் புளிப்புன்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இது புளிக்குது, அதனால இதுக்கு புளிப்புன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? புளிப்பவை எல்லாமே அமிலங்களா அப்படின்னா ஆமா, புளிக்கிறது எல்லாமே அமிலங்கள் தான். ஓகேங்களா? சோ இது அமிலம் என்பது எம்மொழி சொல்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால லத்தீன் மொழி சொல் அசிடஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட பொருள் புளிப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது பெயர் காரணம். இப்ப நம்ம வாட்டர் ஆசிட்னு பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் அயனியாவது பெற்றிருக்க வேண்டும். இது நீரில் கரைந்து நீர்ல போடும்போது ஹைட்ரோனியம் அயனியை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரிப்பீட்டட் क्वेश्चन. நீரில் ஹைட்ரோனியம் அயனியை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. அமிலம், காரம், உப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா உலோகம் அப்படின்னு ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. நம்ம என்ன எழுதணும்? அமிலம், நீரில் ஹைட்ரோனியம் அயனி H3O+. இதுக்கு பேர் தான் என்னது? ஹைட்ரோனியம் அயனி. நீரில் ஹைட்ரோனியம் அயனியை உருவாக்குச்சுன்னா அது என்னது? அமிலம். ஓகேங்களா? அமிலம் தான் நீரில் ஹைட்ரோனியம் அயனியை உருவாக்கும். இவ்வளவுதான் அமிலத்தோட டெஃபினிஷன். ஓகேங்களா? அடுத்தது டைப்ஸ். டைப்ஸ் என்ன அப்படின்னா அதை வந்து 4 வகைகளா சொல்றாங்க. எதோட அடிப்படையில அப்படின்னா மூலங்களின் அடிப்படையில். டைப்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 4 வகைகள் இருக்கு. அமிலங்களின் வகைகளை வந்து என்னன்னா 4ஆ பிரிக்கிறாங்க. மூலத்துவத்தின் அடிப்படையில் 4 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மூலத்துவத்தின் அடிப்படையில் சோர்ஸ். சோர்ஸ்னா என்னது? மூலம்னா என்னது? எதிலிருந்து கிடைக்குதோ அதுதானே மூலம். அப்ப சோர்ஸ். அமிலம் எதிலிருந்து பெறப்படுதோ அது சோர்ஸ். அதை வச்சு ஒரு வகையா பிரிக்கிறாங்க. இன்னொன்னு பெசிசிட்டி அப்படிங்கிறாங்க. பெசிசிட்டினா என்னது? காரத்துவம். அமிலத்துக்கு காரத்துவம் சொல்லுவாங்க, காரத்துக்கு அமிலத்துவம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெசிசிட்டி காரத்துவத்தின் அடிப்படையில், இது மூலத்தின் அடிப்படையில், இது காரத்துவத்தின் அடிப்படையில். அயனியாதலின் அடிப்படையில், அயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அயனியாதலின் அடிப்படையில். அப்புறம் கான்சென்ட்ரேஷன், செறிவின் அடிப்படையில். செறிவின் அடிப்படையில், இது அயனியாதலின் அடிப்படையில். அயனியாதலின் அடிப்படையில். இப்போ சோர்ஸ் அதுல ஒரு 15 இருக்கு. எப்பவுமே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இதேதான் டிஎன்பிசின்றாவே இல்ல போலீஸ் எக்ஸாமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், சோர்ஸ் எதுல இருந்து அமிலம் பெறப்படுதோ அது ஒரு 15 இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும்.
அதே தான் கேட்டுட்டு இருப்பாங்க நிறைய காம்படிஷன் எக்ஸாம்ல. ஆக்சாலிக் அமிலம் எதிலிருந்து பெறப்படுகிறது? தக்காளி. இதே இந்த கொஸ்டினே நான் ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டேன். ஓகேங்களா? சோ அதுக்கு மூலம் எதிலிருந்து எது கிடைக்குதுன்னு படிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்மிக் அமிலம். நீங்க எழுதி வைக்கும் போது இது மாதிரி எழுதி வைக்க கூடாது. இது மாதிரி டிஎன்பிசில கேட்க மாட்டாங்க. டிஎன்பிசி எப்பயாவது ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்களா? ஹியூ ஹி அலுவாலியா ஜெரிமேட்ஸ் அப்படி பெரிய புக்ல இருந்தோ இல்ல என்ன சொல்றது பெரிய பெரிய ஜேர்னல்ஸ்ல இருந்தோ அமெரிக்கன் சயின்ஸ் ராயல் சொசைட்டி இது மாதிரி பெரிய பெரிய ஜேர்னல்ஸ்ல இருந்தோ கொஸ்டின் வராது. நம்மளுக்கு சிம்பிளான வார்த்தைகள்ல தான் கேட்பாங்க. அதுவும் தமிழ்ல தான் கேட்பாங்க. இப்போ இதை எப்படி கேட்பாங்கன்னா ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதாவது இப்படிதான் கேட்பாங்க ஃபார்மிக் அமிலம். சும்மா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்கிறதுக்காக நான் எழுதுறேன். நீங்க இது மட்டும் எழுதி வச்சீங்கன்னா இதோட பேரே உங்களுக்கு தெரியாம போயிடும். ஓகேங்களா? ஃபார்மிக் அமிலம் இதோட பேர் என்னன்னா இது வந்து ஃபார்மிகா அப்படிங்கிற ஒரு மொழிச்சொல்லில இருந்து எடுக்கப்பட்டது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா செவ்வெரும்புன்னு அர்த்தமா. இது செவ்வெரும்பின் கொடுக்கிலிருந்து பெறப்படுவதால் இது ஃபார்மிக் அமிலம் என பெயர் பெற்றது. ஓகேங்களா? அப்போ இது எதுல இருக்கு? செவ்வெரும்பின் கொடுக்கில். ஓகேங்களா? தேனோட கொடுக்குல கூட இருக்கும். தேன் பூச்சி இருக்குல்ல ஹனிபி, தேன் பூச்சியின் கொடுக்கிலும் இது வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசிடிக் அமிலம் CH3COOH ன்னு சொல்லுவாங்க. இத எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கார்பன் இருக்கிறதுனால எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு நீங்க குழம்பிட்டு இருக்க வேண்டாம். அசிடிக் அமிலத்தை தான் எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா வினிகர் தயாரிப்புல. வினிகர்லாம் இருக்குல்ல, வினிகர் என்னன்னே தெரியலையா? ஊறுகாய் பதப்படுத்துறாங்கல்ல, நம்ம வீட்டுல போடுற ஊறுகாய் என்ன பண்ணுது? ஒரு 1 or 2 வீக்ஸ்ல கெட்டு போயிடுது. கடையில விற்கிறது 1 or 2 years இருக்குல்ல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் வினிகர். அதுல ஆட் பண்ணுவாங்க. இட் இஸ் a preservative and டேஸ்டுக்காகவும் ஆட் பண்ணுவாங்க. அந்த புளிப்பு சுவை இருக்கு இல்லையா? அமிலம்னாவே புளிப்பு தானே. ஸோ அந்த புளிப்பு சுவைக்காகவும் அதை பதப்படுத்துறதுக்காகவும் யூஸ் பண்ணப்படுறது தான் அசிடிக் அமிலம். இதை காடி அப்படின்னு சொல்லுவாங்க. காடின்னு சொல்லுவாங்க. காடினா என்னன்னு தெரியாம விட்டுறாதீங்க. இதுதான் வினிகர். அதுதான் காடி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாட்டாரிக் அமிலம். டாட்டாரிக் அமிலம் எங்க இருக்குன்னா புளியில இருக்கு. நம்ம வீட்டுல குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல புளி, அதுல இருக்கிறது டாட்டாரிக் அமிலம். டானிக் அமிலம் எங்க இருக்குன்னா தேநீர், நம்ம குடிக்கிறோம்ல தேநீர், அதுலயும் தேனிலையும் இருக்கு. ஹனிலையும் தேநீர் குடிக்கிறோம்ல அதுலயும் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம் நம்மளோட உடல்ல இருக்கிற டிஎன்ஏ இருக்கு இல்லையா? அதுல இருக்கிறது நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம் எதுல இருக்குன்னா டிஎன்ஏல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அமினோ அமிலங்கள் அது எதுல இருக்கு அப்படின்னா புரோட்டீன் இருக்குல்ல, புரதம், அதுல இருக்கு. அமினோ அமிலம், அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுல இருக்குன்னா புரதம்ல இருக்கு. 15 வகையான 20 வகையான அமினோ அமிலங்கள் இருக்கு. அதுல தேவையானது தேவையற்றது அது மாதிரிலாம் நிறைய இருக்கு நம்ம உடல்ல. சோ புரதத்துல இருக்கு. அமினோ அமிலங்கள் எங்க காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரதம்ல காணப்படும். அதுக்கப்புறம் ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் எங்க நம்ம எல்லாருக்குமே வெல் நவ் எங்கே காணப்படுது? தக்காளியில காணப்படுதா? ஆக்சாலிக் அமிலம் எதில் காணப்படும்னா தக்காளியில காணப்படும். இது ரொம்ப நிறைய வாட்டி கேட்ட क्वेश्चन. ஆக்சாலிக் அமிலம் எங்க காணப்படுது? தக்காளியில காணப்படுது. ஓகேங்களா? ஆஸ்கார்பிக் அமிலம் இது ஒரு क्वेश्चनல கேட்டது. ஆஸ்கார்பிக் அமிலம் எங்க காணப்படுது அப்படின்னா கத்திரிக்காயில காணப்படுது. கத்திரிக்காய் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ற கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு சமையல் செய்யறதுக்கெல்லாம் அந்த கத்திரிக்காயில ஆஸ்கார்பிக் அமிலம் இருக்கு. மாம்பழங்கள் இருக்குல்ல, மாம்பழங்கள்லயும் ஆஸ்கார்பிக் அமிலம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மாலிக் ஆசிட். மாலிக் அமிலம் எதில் இருக்குன்னா ஆப்பிள்ல இருக்கு. ஆப்பிள்ல மாலிக் அமிலம் இருக்கு. சிட்ரிக் அமிலம். சிட்ரிக் அமிலம் எதில் இருக்குன்னா சிட்ரஸ் பழங்கள்லாம் இருக்குல்ல, அதுல சிட்ரஸ் பழங்கள்னா என்னது? ஆரஞ்சு, எலுமிச்சை, இது மாதிரி மிக மிக பிடிக்கும். அந்த கொழுமச்சை எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிட்டர் ஆரஞ்சு, இப்போ அதுல எல்லாம் வந்துட்டு என்ன இருக்குன்னா சிட்ரிக் அமிலம். லெமன், ஆரஞ்சு இதுல எல்லாம் வந்து அதெல்லாம் சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா
சிட்ரஸ் பழங்கள் அப்படிங்கிறாங்க. சிட்ரிக் அமிலம் சிட்ரஸ் பழங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து HCl வந்து நம்ம வயிற்றுல சுரக்கிற செக்ரேட் ஆகுதுல, உணவு செரிக்கிறதுக்காக நம்மளுக்கு அசிடிட்டி எல்லாம் ஃபீல் பண்றோம்ல சம்டைம்ஸ். அதுக்கு நம்ம மெக்னீசியம் பால்மம்லாம் குடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் எந்த அமிலம் அப்படின்னா HCl. HCl அப்ப எங்க சுரக்குது? வயிற்றில் சுரக்கும் அமிலம் எதுன்னு கேட்பாங்க, HCl. ஓகேங்களா? இதுதான் மேக்சிமம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கோலிக் அமிலம்னு ஒண்ணு இருக்கு, அது பித்த நீர்ல சுரக்குது. கோலிக் அமிலம், கோலிக் அமிலம் எங்கன்னா பித்த நீர், பித்த நீர்ல சுரக்குது. அப்புறம் லாக்டிக் அமிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, லாக்டிக் அமிலம். அது எதுல இருக்குன்னா பால், தயிர் அதுல எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பியூட்ரிக் அமிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பியூட்ரிக் அமிலம். பியூட்ரிக் அமிலம் எங்க இருக்குன்னா கெட்டு போன வெண்ணெய் இருக்குல்ல, அதுல எல்லாம் இருக்கும். அந்த பேட் ஸ்மெல்லுக்கு ஆஃப் பண்றது, அதாவது கெட்டு போன வெண்ணெய். ஓகேங்களா? கெட்டு போன வெண்ணெயில இருக்கிறது பியூட்ரிக் அமிலம். ஓகேங்களா? இதுதான் மேக்சிமம் கேட்டுட்டு இருக்கிறது. உங்க புக்ல இருக்கிறது இதுதான், ஒரு 15 இருக்கும், அதே தான் ரிப்பீட் ஆகும். அது வந்து சோர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? டெசிசிட்டி, காரத்துவத்தின் அடிப்படையில இதை எப்படி பிரிக்கிறாங்க. காரத்துவம்னா என்ன கேள்விப்பட்டு இருக்கீங்களா? காரத்துவம் காரமா இருக்கிறத வச்சு காரத்துவம் டிசைட் ஆகுதா? காரத்துவம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜனின் எண்ணிக்கை தான் என்னது? காரத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? இடப்பெயர்ச்சி ஆகும் ஹைட்ரஜனின் எண்ணிக்கை தான் காரத்துவம். இடப்பெயர்ச்சியாகும் ஹைட்ரஜனின் எண்ணிக்கை, the number of hydrogen atom replaceable. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல வந்து 3 வகை இருக்கு. ஒற்றை காரத்துவ அமிலம், இரட்டை காரத்துவ அமிலம், முக்காரத்துவ அமிலம். ஓகேங்களா? ஒற்றை காரத்துவம், இரட்டை காரத்துவம், முக்காரத்துவம். மோனோபேசிக் ஆசிட், டைபேசிக், ட்ரைபேசிக் ஆசிட். ஓகேங்களா? இப்போ HCl பாருங்க, இதுல இருக்கிறதே ஒரு H தான். அப்ப எத்தனை H ரீப்ளேஸ் ஆக முடியும்? ஒரு H தான் இடப்பெயர்ச்சி ஆக முடியும். அப்போ இதோட என்னது, இது எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. ஒற்றை காரத்துவ அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு HCl, H2SO4, H3PO4, HNO3 இப்படி எல்லாம் கொடுத்துட்டு ஒற்றை காரத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டா HCl, H1NO3. ஏன்? அதுல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அந்த ஒரு ஹைட்ரஜன் தான் என்ன ஆக முடியும்? ரீப்ளேஸ் ஆக முடியும், மைக்ரேட் ஆக முடியும், இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். சோ இது ரெண்டுமே ஒற்றை காரத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு, மோனோபேசிக் ஆசிட். ஓகேங்களா? இதுல பாருங்க H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம், இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இது நைட்ரிக் அமிலம். HNO3 னா நைட்ரிக் அமிலம். நீங்க ஃபார்முலாவா தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட வேர்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தெரியும்னா விட்டுருங்க, தெரியாதுன்னா எழுதுங்க. நைட்ரிக் அமிலம், இது HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அது தெரியும். H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம், இல்லைன்னா கந்தக அமிலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சல்ஃபருக்கு தமிழ்ல கந்தகம்னு பேரு, அதனால இதை கந்தக அமிலம் என்றும் அழைப்பார்கள். இது பாருங்க H3PO4 டிஃபரெண்டா இருக்குல்ல, பாஸ்பாரிக் அமிலம். ஓகேங்களா? பாஸ்பாரிக் அமிலம், அதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க, 3 ஹைட்ரஜன் இருக்கா? அப்போ இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஹைட்ரஜனும் 3 தான். ஓகேங்களா? அப்போ இது வந்து எந்த காரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு? முக்காரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு. இப்ப பாருங்க ஒரு ட்விஸ்ட, HCOOH இது என்னது? ஃபார்மிக் அமிலம்னு பார்த்தோமா? ஃபார்மிக் அமிலத்துல இது என்னது? மோனோபேசிக்கா, டைபேசிக்கா, ட்ரைபேசிக்கா? 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவீங்க? டைபேசிக்னு நீங்க சொல்லுவீங்க. பட் இட் இஸ் நாட் டைபேஸ். இரட்டை காரத்துவ அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு இது கிடையாது. ஏன் அப்படின்னா காரத்துவம் எதன் அடிப்படையில முடிவு பண்ணப்படுதுன்னு சொன்னோம்? இடப்பெயர்ச்சியாகும் ஹைட்ரஜனின் எண்ணிக்கையை பொறுத்துதான். இந்த ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி ஆகாது. இது எப்படி பிரியும் அப்படின்னா HCOO மைனஸ் H பிளஸ் தான் பிரியும். ஓகேங்களா? அப்போ இதுல ஒரே ஹைட்ரஜன் தான் பிரியும். ஓகேங்களா? அதனால இது என்னது? மோனோபேசிக். இப்போ நீங்க கேட்கலாம்,
எங்களுக்கு தெரியாதுங்களே. இப்போ எந்த ஹைட்ரஜன் பிரியும் பிரியாது அதுக்கு எங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா தெரியாதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா COOH அப்படின்னு வந்துட்டாவே அது ஒரு காரத்துவம் தான். ஓகேங்களா? ஒருவேளை சப்போஸ் இது என்னன்னு தெரியுங்களா? ஆக்சாலிக் அமிலம். இதுலயும் இருக்கிறத பாருங்க. 2 COOH இருக்கு. அப்ப ஒரு COOH இருந்துச்சுன்னா அது ஒற்றை காரத்துவம். 2 இருக்கிறதுனால இரட்டை காரத்துவம். ஓகேங்களா? இது தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபார்மிக் அமிலம் அல்லது அசிடிக் ஆசிட். CH3COOH ஓட இதுவும் என்னதான்? காரத்துவமும் என்னதான்? ஒண்ணுதான். ஓகேங்களா? OOH அப்படின்னு வந்துட்டாவே அது ஒண்ணுதான். ஒருவேளை OOH 2 இருந்துச்சுன்னா அப்ப இரட்டை காரத்துவம். புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளவுதான் பேசிசிட்டி. நம்மளுக்கு இப்போ இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஹைட்ரஜனை பொறுத்து தான். இப்போ இது 3 தான் ரொம்ப முக்கியம். ஒற்றை காரத்துவம், 2 இருந்துச்சுன்னா இரட்டை காரத்துவம், 3 இருந்துச்சுன்னா முக்காரத்துவம். எடுத்துக்காட்டு பாஸ்பாரிக் அமிலம். இதுக்கு எடுத்துக்காட்டு சல்பியூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம். ஓகேங்களா? அடுத்தது அயனியாதலின் அடிப்படையில். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அயனைசேஷன். அயனியாதல்னா என்னது? அயனியாதல் அப்படின்னா அயன்ஸ் சேர்ந்ததுனால அமிலம். இப்போ HCl H+ அப்படிங்கிற ஒரு அயனியும் Cl- அப்படிங்கிற ஒரு அயனியும் சேர்ந்தது தானே என்னது? ஆசிட். இப்போ அது பிரியறதுக்கு பேர் தான் அயனியாதல். ஓகேங்களா? அயனியாதல்னா நத்திங் பட் அது வந்து அயான்ஸா செப்பரேட் ஆகிறது தான் அயனியாதல். ஓகேங்களா? இப்போ இந்த அயனியாதலின் அடிப்படையில தான் அது ஸ்ட்ராங் ஆசிட்டா வீக் ஆசிட்டான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன்ல ஸ்கின் எல்லா அமிலங்களும் டேமேஜ் பண்ணாது. அப்ப எந்த அமிலம் டேமேஜ் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட் டேமேஜ் பண்ணும். அப்ப ஸ்ட்ராங் ஆசிட் எதை வச்சு டிசைட் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டா அயனியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்ட்ராங் ஆசிட். HCl பாருங்க, H தண்ணியில போடும்போது H+ ஆவும் Cl- ஆவும் பிரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ அயனியாதலின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்க? ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட். இப்போ ஸ்ட்ராங் ஆசிட்னா என்னன்னு சொன்னோம்? முழுவதும் அயனியுற செஞ்சுச்சுன்னா வலிமை. இது என்னது தமிழ்ல? வலிமை மிகு அமிலங்கள், வலிமை குறை அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வலிமை மிகு அமிலங்கள், இது வலிமை குறை. வீக்னாவே வலிமை குறைவா இருக்கிறதான வீக்னு சொல்லுவோம். நீ வீக்கா இருக்கேன்னா நமக்கு வலிமை குறைவா இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வலிமை குறை அமிலங்கள், வலிமை மிகு அமிலங்கள். வலிமை மிகு அமிலங்கள் முழுவதும் நீரில் அயனியுறும். இது வந்து என்னது? முழுவதும் அயனியுறும். முழுவதும் அயனியுறும். இது பகுதி அளவு அயனியுறும். பார்ஷியலி அயனைஸ்டு. பகுதி அளவு அயனியுறும். நீரில் முழுவதும் பிரிஞ்சுச்சுன்னா அதுக்கு பேரு வலிமை மிகு. நீர்ல பகுதி அளவு பிரிஞ்சுச்சுன்னா அதுக்கு பேரு வலிமை குறைவு. இதுக்கு எடுத்துக்காட்டு HCl, H2SO4, HNO3. பாருங்க, இதெல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இன்ஆர்கானிக்? கனிம அமிலங்கள். கனிம அமிலங்கள். ஓகேங்களா? இந்த சோர்ஸ் இருக்குல்ல, அதுலயே நம்ம பார்த்திருக்கணும் கனிம அமிலங்கள் கரிம அமிலங்கள்னு இருக்கு. கனிம அமிலங்கள் கரிம அமிலங்கள். அது என்ன கனிம அமிலம் அப்படின்னா பாறையிலிருந்து எடுக்கக்கூடியது. அதாவது பாறை இருக்குல்ல நிலத்துல, பாறையிலிருந்து எடுத்தோம்னா அதுக்கு பேர் கனிம அமிலங்கள். ஓகேங்களா? இன்ஆர்கானிக் அப்படின்னு அர்த்தம். கரிம அப்படின்னா உயிருள்ள பொருள்களிலிருந்து பெறப்படுபவை. இப்போ உயிருள்ள பொருள்களிலிருந்து என்ன பெறப்படுது? ஃப்ரூட்ஸ் பார்த்தோம்ல, சோர்ஸ் ஒரு அதெல்லாமே என்னது? உயிருள்ள பொருள்கள் தானே. என்னது? அந்த தாவரங்கள். தாவரங்களுக்கு உயிர் இருக்குல்ல, அப்போ தாவரங்களும் உயிருள்ள பொருள்கள் அதை சார்ந்ததுதான். ஓகேங்களா? அந்த செடி வச்சேன் செத்து போச்சுன்னு தானே சொல்றீங்க. ஸோ தாவரங்களுக்கு உயிர் உண்டு. அப்போ அந்த ஃப்ரூட்ல தக்காளி மாலிக் அமிலம், ஆப்பிள்ல இருந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல இருந்து சிட்ரிக் அமிலம்லாம் எடுத்தோம்ல, ஸோ அது மாதிரி பெறப்படுறது தான் கரிம அமிலங்கள். இது உயிருள்ளவற்றிலிருந்து.
உயிருள்ளவற்றிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள் எனப்படும், அதாவது ஆர்கானிக் அமிலம். ஓகேங்களா? இப்போ இந்த கனிம அமிலங்கள் எல்லாமே வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா? இன்ஆர்கானிக் எல்லாமே வெரி ஸ்ட்ராங். அப்ப ஆர்கானிக் எல்லாமே என்னதான்? வீக். ஆர்கானிக்னா என்னது? கரிம அமிலங்கள். இதெல்லாமே வீக். இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்பாங்கன்னா, இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது 1 2 3 கொடுத்துட்டு CH3COOH என்னது? அசிடிக் அமிலம். அசிடிக் அமிலம் கொடுத்துருவாங்க. இதுல எது வலிமை குறை அமிலம்னு கேட்பாங்க. இந்த அதாவது COOH வந்துச்சுனாவே அது என்னதான்? வலிமை குறைந்த அமிலங்கள் தான். ஓகேங்களா? ஆர்கானிக் எல்லாமே என்னதான்? வலிமை குறைந்த அமிலங்கள் தான். COOH அப்படின்னு கொடுத்துட்டு இதுல இதெல்லாம் கொடுத்துட்டு இதுல எது வலிமை குறைந்தவைன்னு கேட்டா COOH தான் இருக்கிறது தான். ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு புக்ல. அது மட்டும் தான், அதாவது பகுதி அளவு அயனியுறும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்ஷியலா, அதாவது CH3COO டெல் மைனஸ் டெல் பிளஸ் அப்படின்னு அயனியுறும். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? இப்ப சோர்ஸ் பார்த்தாச்சு, பேசிசிட்டி பார்த்தாச்சு, அயனைசேஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் பார்க்க போறோம். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்னது? நம்மள கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவா? கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா கரைப்பானில் அமிலம் எவ்வளவு கரைஞ்சிருக்குதுன்னு தான். அமிலம் இருக்கு, ஒரு அமிலம் இருக்கு, HCl இருக்கு. நான் எடுத்து அதை தண்ணியில கரைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த கரைச்சிருப்பேன்ல 50 ml 100 ml ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுல 50 ml எடுத்து 50 ml தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன். மீதி 50 ml இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னன்னா செறிவு மிகுந்த அமிலம். ஏன் அப்படின்னா அது கரைக்காம அமிலமாவே இருக்கு. புரியுதுங்களா? தண்ணியில கரைச்சது இப்ப கரைப்பானில கரைஞ்சிருந்துச்சு. அதான் கரைப்பான் என்னது? சால்வெண்ட் இருக்குல்ல, கரைப்பானில் கரைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது நீர்த்த அமிலங்கள், அதாவது டைல்யூட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைல்யூட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரைப்பான்ல கரையாம முழுசா அமிலமாவே இருந்துச்சுன்னா அதை கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. செறிவு மிகுந்த அமிலம். செறிவு மிகுந்த அமிலம், செறிவு குறைந்த அமிலம்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. செறிவு மிகுந்த அமிலம்னா என்னது? கரைப்பானில் கரையாத அமிலங்கள் செறிவு மிகுந்த அமிலங்கள். கரைப்பானில் கரைந்துள்ள அமிலங்கள் செறிவு குறைந்த அமிலங்கள் அல்லது நீர்த்த அமிலங்கள் அல்லது டைல்யூட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் டைப்ஸ். 4 டைப்ஸ் பார்த்தாச்சு. சோர்ஸ் கனிம அமிலங்கள், கரிம அமிலங்கள் பார்த்தோம். அது எதோட இருந்து எடுக்கப்படுது? கனிமன்னா பாறையிலிருந்து எடுக்கப்படுது. கரிம அமிலம் உயிருள்ள தாவரங்கள் அல்லது விலங்குகள்ல இருந்து எடுக்கப்படுது. அதே மாதிரி அதோட மூலங்கள் பார்த்தோம்ல, எந்த ஆசிட் எதுல இருந்து. பெசிசிட்டியும் அப்படிதான். இடப்பெயர்ச்சி ஆகும் ஹைட்ரஜனோட நம்பரை வச்சு பெசிசிட்டி டிசைட் ஆகுது. அயனைசேஷன் அது எவ்வளவு அயான்ஸா செப்பரேட் ஆகுதுங்கிறத பொறுத்து ரெண்டா ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் டிசைட் ஆச்சு. ஆர்கானிக் ஆசிட் எல்லாம் என்னது? வீக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட் எல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட்னு பார்த்தோம். கான்சென்ட்ரேஷன் அதாவது செறிவின் அடிப்படையில் எப்படி பார்த்தோம்? கரைப்பானில் கரைஞ்சிருந்துச்சுன்னா அது நீர்த்த அமிலம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள். எல்லாருக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே பண்புகள், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்புகள் இருக்கா? ஆனா அமிலங்கள் எல்லாத்துக்குமே சிலதுல ஒரே மாதிரி பண்புகள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கு. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா இயற்பியல் பண்புகள். ஹவ் இட் லுக் லைக், பார்க்க அது எப்படி இருந்தது, அது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பார்க்க நல்லா தான் இருந்தான், பட் கேரக்டர் சரியில்லை. அப்ப கேரக்டர்ங்கிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். புரியுதுங்களா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள். இயற்பியல் பண்புகள் 4 இருக்கு, வேதியியல் பண்புகள் 3 இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இயற்பியல் பண்புகள் அப்படின்னா அமிலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். டேஸ்ட், புளிப்பு சுவையுடையவைன்னு பார்த்தோமா? அமிலங்கள் எல்லாமே புளிக்கும். ஓகேங்களா? ஒரே மாதிரி பண்பு இருக்குதா? சரி. அப்புறம் லிக்விடா இருக்குமா, சாலிடா இருக்குமா, கேஸா இருக்குமா? அமிலம் கேஸா இருக்குமா? மேக்சிமம் அது எப்படிதான் இருக்கும்? மேக்சிமம் அது லிக்விடா தான் இருக்கும், திரவம் தான். ஓகேங்களா? ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்கு. பென்சோயிக் அமிலம்,
பென்சாயிக் அமிலத்தின் உப்புகள் இதெல்லாமே எப்படி இருக்கும்னா சாலிடா இருக்கும். ஓகேங்களா? there are some exception but maximum திரவமா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் கலர்லெஸ்ஸா இருக்கும். அமிலம் வந்து நான் பார்த்தனே பிரவுன் கலர்ல இருந்ததே அப்படின்னா அது என்ன அப்படின்னா கண்டாமினேட்டா இருக்கும். அதுல ஏதாவது கலந்துருக்கும். அதாவது அது அதோட இயல்பு நிலையை அது இழந்திருக்கும். ஓகேங்களா? ஏதாவது அதுல ஆட் ஆயிருக்கும், இல்ல மாசு அடைஞ்சிருக்கும். அவ்வளவுதான். மேக்சிமம் அமிலங்கள் எல்லாமே என்னதான் கலர்லெஸ், நிறமற்றவை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னா அயனியா பிரிகிற எல்லாமே மின்சாரத்தை நன்கு கடத்தும். ஓகேங்களா? அயனியா பிரிகிற எல்லாமே மின்சாரத்தை நன்கு கடத்தும். இட் கண்டாக்ட் எலக்ட்ரிசிட்டி. மின்சாரத்தை கடத்தும். அதுவும் எப்படி கடத்தும்? நன்கு கடத்தும். ஓகேங்களா? இட் இஸ் a good electric conductor. ஓகேங்களா? சரி, இது இயற்பியல் பண்புகள். ஓகேங்களா? வேதியியல் பண்புகள் பார்க்கலாம். இது அமிலங்கள் காரத்தோட சேர்ந்து உப்பை கொடுக்கும். இது எல்லாருக்குமே தெரியும்ல, அமிலமும் காரமும் சேர்ந்தால் உப்பு அப்படின்ட்டு சும்மாவே பழமொழி எல்லாமே இருக்குல்ல. ஸோ அமிலம் காரத்தோட சேர்ந்து உப்பு கொடுக்கும், பிளஸ் நீரை கொடுக்கும். இது பிளஸ் ஹீட்டையும் கொடுக்கும். இது ஒரு வாட்டி டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. டிஎன்பிசி கொஸ்டின்லயா இருந்தாலும் சரி, எஸ்ஐ கொஸ்டின்ல எல்லாத்துலயுமே காமன் தான். இது காமன் டாபிக், இம்பார்ட்டன்டான உடனடியா படிக்க வேண்டிய டாபிக் இது. கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாவே ஃபர்ஸ்ட் கவர் பண்ண வேண்டிய டாபிக் இது. அமிலமும் காரம் சேர்ந்து உப்பையும் நீரையும் தரும். ஓகேங்களா? ஒரு வாட்டி உப்பை தரும், நீரை தரும், உப்பையும் நீரையும் தரும், அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. என்னது நம்மளுக்கு ஆன்சர்? உப்பையும் நீரையும் தரும். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது, அமிலம் உலோகத்தோட சேர்ந்து, உலோகங்கள் இருக்கு இல்லையா, உலோகத்தோட சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பா வெளிப்படுத்தும். அமிலங்கள் உலோகத்தோட சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்தும். அந்த ஹைட்ரஜன் வாயு இருக்குல்ல, அது வெளியேறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, மேட்ச் பாக்ஸ்ல அந்த தீக்குச்சியை எரியிற தீக்குச்சியை பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா அது அணைஞ்சிடும். டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை. ஓகேங்களா? அப்போ ஹைட்ரஜன் வாயு வந்துட்டு இருக்கு அதுல இருந்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அமிலம் ஒரு இரும்பு எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ள அமிலத்தை ஊத்துனீங்கன்னா அதுல இருந்து ஹைட்ரஜன் வாயு வெளிப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லா உலோகத்தை போட்டா எத்தனை உலோகங்கள் இருக்கு? 72 உலோகங்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்கு? 118 தனிமங்கள் இருக்கா தனிம வரிசை அட்டவணையில? அப்போ அந்த 72 உலோகமுமே ஹைட்ரஜன் வாயுவை அமிலத்தோட சேர்ந்து வெளிப்படுத்துமா அப்படின்னா there are 2 exception. என்னன்னா சில்வரும் காப்பரும். வெள்ளியும் காப்பரும் ஹைட்ரஜன் வாயுவை அமிலத்துடன் சேர்ந்து வெளிப்படுத்தாது. இது மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? அமிலத்துடன் சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்தாத உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கோல்டு, வெள்ளி, பிளாட்டினம், பல்லேடியம்னு கொடுத்துருவாங்க. அத வெள்ளி வெளிப்படுத்தாது. அல்லது ஆப்ஷன்ல காப்பர் வச்சிருந்தாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அமிலங்கள் கார்பனேட்டு, அதாவது கார்பனேட் உப்புகளுடன் சேர்ந்து, இது வந்து ஒரு மெட்டல்னு வச்சுக்கோங்க, கார்பனேட் உப்புகளுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்தும். கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளிப்படுத்தும். ஓகேங்களா? இப்போ இங்க எழுதுறேன் பாருங்க. CO2 கார்பனேட், அமிலமும் கார்பனேட் உப்புகளும் சேர்ந்து CO2 வாயுவை வெளிப்படுத்தும். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, CO2 வாயு தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம்ல. தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் அப்படின்னு. அது என்னன்னா அமிலமும் உலோக கார்பனேட்டுகளும் சேர்ந்துதான் அந்த CO2 வாயுவை வெளிப்படுத்துது. இட் இஸ் a gas. ஓகேங்களா? பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அவ்வளவுதான். பிசிக்கல்னா புளிப்பு, திரவமா இருக்கும், நிறமற்றவையா இருக்கும், மின்சாரத்தை நன்கு கடத்தும். இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்புறம்
கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேதி பண்பு என்னன்னா காரத்தோட சேர்ந்து உப்பையும் நீரையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும், உலோகத்தோட சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்தும், ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்தாத 2 உலோகங்கள் வெள்ளி காப்பர், உலோக கார்பனேட்டுகளுடன் அமிலம் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளிப்படுத்தும். ஓகேங்களா? அவ்வளவுதான் பண்புகள். ஓகேவா? அதுக்கப்புறம் தியரி. என்ன தியரினா என்னன்னா தியரியா படிக்கணுமா அப்படின்னா ரிசர்ச் பண்ணி சில சயின்டிஸ்ட் வேதியியலாளர்களோ அல்லது வேற ஏதாவது சயின்டிஸ்ட், ஓகேங்களா, இயற்பியலாளராக இருக்கட்டும் வேதியியலாளராக இருக்கட்டும், அவங்க ரிசர்ச் பண்ணி அமிலம்னா இதுதான்ப்பா காரம்னா இதுதான்ப்பான்னு சில கொள்கைகளை கொடுத்துருப்பாங்க. வெரி ஃபேமஸ் 4 சயின்டிஸ்ட். அதான் இங்க பத்தி படிக்க போறோம். என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். 4 தியரி. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரி. ஒன்னு அர்கீனியஸ் தியரி, ரெண்டாவது லாரி பிரான்ஸ்டட் தியரி, மூணாவது லக்ஸ்பிளட் தியரி, நான்காவது லூயிஸ் தியரி. ஓகேங்களா? அர்கீனியஸ் ரொம்ப கேள்விப்பட்டவரா? அர்கீனியஸ் ஃபர்ஸ்ட். அர்கீனியஸ் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா முதல்ல அமிலக்கார கொள்கையை சொன்னவர். அமிலம்னா இதான்ப்பா காரம்னா இதான்ப்பான்னு ஃபர்ஸ்ட் கொள்கையை வகுத்தவரே அர்கீனியஸ் தான். அதனால அவரை ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்றோம். அவர் யாரு அப்படின்னா அதான் சொன்னால அமிலக்கார கொள்கையை முதலில் வழங்கியவர். அமிலத்தை என்னன்னு சொல்றாரு அப்படின்னா ஹைட்ரஜன் வாயு, அதாவது ஹைட்ரஜன் கொடுக்கக்கூடியவை எல்லாமே நீர்ல ஹைட்ரஜனை கொடுக்கக்கூடியவை எல்லாமே என்ன சொல்றாரு? அமிலம் அப்படிங்கிறாரு. ஹைட்ரஜன் அமிலங்கள் என்பவை ஹைட்ரஜனை வழங்குபவை அப்படிங்கிறாரு. அப்ப காரம்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காரம் என்பது நீரில், இது பிளஸ், நீரில் ஹைட்ராக்சைடை வழங்குபவை அப்படிங்கிறாரு. H பிளஸ் வழங்குச்சுன்னா அது என்னவா? அமிலம். OH மைனஸ் வழங்குச்சுன்னா அது என்னது? காரம் அப்படிங்கிறாரு. ரெண்டுமே எதுல தானா? வாட்டர்ல தான். இவரோட கொள்கையே நீரை வச்சுதான். நீர்ல அமிலம் என்பவை H பிளஸ் டோனார், அப்ப OH மைனஸ் டோனார் பேஸ் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். ஆனா என்ன சொல்றது, NH4 என்னது? பேஸ் தான். OH மைனஸே இதுல கிடையாதே, அப்ப இது பேஸ் இல்லைன்னு சொல்லிடலாமா? அக்கார்டிங் டு அர்கீனியஸ் தியரி. அப்ப இவரோட தியரி என்ன ஆகி போச்சு? இங்கேயே ஃபெயில் ஆகி போச்சு. CaO கூட என்னதான்? உலோக ஆக்சைடுகளும் காரங்கள் தான். அப்ப இதுவும் இவரோட தியரி விளக்கல. அப்ப இவரோட தியரி என்ன ஆகி போச்சுன்னா ரிஜெக்ட் செய்யப்படுது. அதாவது அதுக்கு தமிழ்ல என்னது? நிராகரிக்கப்படுது. ஓகேங்களா? அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அதை சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண வரவர் தான் யாரு? லாரி பிரான்ஸ்டட். லாரி பிரான்ஸ்டட் தியரி ரெண்டாவது. அவர் என்ன சொல்றாருன்னா அர்கீனியஸ் சொன்னது கரெக்ட். அமிலம் அப்படிங்கிறது என்னவா? H பிளஸ் அயனியை வழங்குபவை, புரோட்டானை வழங்குபவை அமிலம் அப்படின்னு இவரும் ஒத்துக்கிறாரு. இது கரெக்டா? எதை தப்புன்னு சொன்னாரு? OH மைனஸ் வழங்குறது காரம். அப்ப ஏன் இது காரம் கிடையாதா அப்படின்னு கேட்கறதுக்கு தானே இவர் விளக்க வராரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அமிலம் எப்படி புரோட்டானை வழங்குதோ காரம் புரோட்டானை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? ஆசிட் அப்படிங்கிறது H பிளஸ் டோனார். அப்ப பேஸ் என்னது? H பிளஸ் அக்செப்டார். புரோட்டானை ஏற்றுக்கொள்பவை காரங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப இது புரோட்டானை ஏற்றுக்குமா அப்படின்னா ஆமா. என்னது? NH3 ஒரு புரோட்டானை வாங்கிட்டு அம்மோனியமா மாறும். புரியுதுங்களா? அப்ப இது என்னாச்சு? ஒரு ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிக்கிச்சா? அப்ப இது அக்கார்டிங் டு லாரி பிரான்ஸ்டட் தியரி பேஸா நிரூபிச்சிருச்சா? அப்ப இது வெரி இம்பார்ட்டன்ட். இவரோட கொள்கைப்படி அமிலங்கள் புரோட்டானை வழங்குபவை, காரங்கள் புரோட்டானை ஏற்றுக்கொள்பவை. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு தியரி சொல்றாரு. இது ஒரு வாட்டி குரூப் 1ல கேட்டிருந்தாங்க.
இணை காரம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுல எது இணை காரம்னு கேட்டாங்க. ரொம்ப என்ன சொல்றது, அது குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல ஒரு டெப்யூட்டி கலெக்டருக்கும் டிஎஸ்பிக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால ஒரு என்னது சயின்ஸ், பேசிக் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது கொஞ்சம் டெப்தா இருந்தது. அது கேட்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, பட் கேட்டுட்டாங்க ஒரு எக்ஸாம்ல. ஸோ அதுவும் டிஎன்பிசிங்கிறதுனால நாம படிக்கிறோம். ஓகேங்களா? இணை கார கொள்கை, இணை அமிலக்கார கொள்கை, கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் தியரி அப்படின்னா, வாங்க HCl plus H2O இருக்குன்னு வச்சுக்கோங்க. HCl நீர்ல கரைஞ்சு என்ன அயனியை உருவாக்கும்? ஹைட்ரோனியம் அயனியை உருவாக்குமா? H3O plus உருவாக்குமா? ஓகேங்களா? அப்புறம் என்னது இது பண்ணும்? குளோரின் அயானை ரிலீஸ் பண்ணுமா? தனியா உள்ள இந்த குளோரின் அயான் Cl. அப்போ இந்த ஹைட்ரோனியம் அயனி இருக்குல்ல, இது திரும்ப இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா நினைச்சு பாருங்க. HCl-க்கு, அந்த Cl-க்கு எதுதான் H இந்த இடத்துல டொனேட் பண்ணி ஆகணும்? Cl-ல H இருக்கா, குளோரின்ல H இருக்கா டொனேட் பண்றதுக்கு? கிடையாது. இந்த ஹைட்ரோனியம் அயானில தானே H இருக்கு டொனேட் பண்றதுக்கு. அப்ப இதை என்னன்னு சொல்றாங்க? இது என்னது? அமிலம்னு தெரியும். இது என்னது? காரமா? அப்போ அப்படின்னா ஆமா, தண்ணி காரமா நடுநிலையானது தானே. நீங்க என்ன காரம்னு சொல்றீங்க? நீங்க எடுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றீங்களா? தண்ணி காரமாவும் செயல்படும், அமிலமாவும் செயல்படும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்போட்டரிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பச்சோந்தி மாதிரி, அது அந்த மீடியத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? தண்ணிக்கு அந்த ஒரு பண்பு இருக்கு. அது அமிலத்துல வந்துட்டு காரமாவும், காரத்துல அமிலமாவும் செயல்படுற பண்பு வாட்டருக்கு இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி பண்புடைய தனிமங்களுக்கு, அதாவது அந்த சேர்மங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்போட்டரிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. இங்க அது என்னவா ஆக்ட் பண்ணிருக்கு? இப்போ இது பாருங்க, அக்செப்ட் பண்ணிக்கிச்சா? அக்செப்ட் பண்றது எல்லாமே என்னது? ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்றது எல்லாமே என்னது? காரம். அதனால இது காரம்னு போட்டிருக்கேன், பேஸ். ஓகேங்களா? இது அமிலம், இது காரம். அப்ப இதுல தானே ஹைட்ரஜன் இருக்கு. திரும்ப இதுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னா, இஃப் சப்போஸ் இது ரிவர்சிபிளா ஆச்சுன்னா சொல்றேன், ரிவர்சிபிளா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுதானே ஹைட்ரஜன் அயனியை Cl-க்கு இங்க வழங்கி ஆகணும். அப்ப இதை என்னன்னு சொல்றாங்கன்னா கான்ஜுகேட்டட் ஆசிட், இதை கான்ஜுகேட்டட் பேஸ் அப்படிங்கிறாங்க. இது இணை காரம், இணை அமிலம், இணை காரம், இணை அமிலம். இது இணை காரம், கான்ஜுகேட்டட் பேஸ். ஓகேங்களா? புரியுதா? இப்போ இது நார்மலான ரியாக்ஷன். இது H+ கொடுக்கறதுனால அமிலம், இது H+ வாங்கிக்கிறதுனால காரம். இதுல H கிடையாது கொடுக்கறதுக்கு, இதுதான் H இதுக்கு கொடுத்து ஆகணும். அடுத்து அப்படியே இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா அப்ப இது என்னன்னு சொல்றாங்கன்னா H+ கொடுக்கறதுனால இணை அமிலம். இணைஞ்சிருக்கிற ஹைட்ரஜனை கொடுக்குது, அதனால இணை அமிலம். இதுகிட்ட இருந்ததை திரும்ப வாங்கிக்குது, அதனால இணை காரம். அவ்வளவுதான். இதுதான் வந்து என்னது? இணை அமிலக்கார கொள்கை, கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் தியரி. யாரு சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. லாரி பிரான்ஸ்டட். அடுத்தது லக்ஸ்பிளாட் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல வராரு. இவர் எதை விளக்கிட்டு போயிட்டாரு? அம்மோனியா ஏன் பேஸ்ன்னு சொல்றோம்னு விளக்கிட்டு போயிட்டாருல்ல. அடுத்தது மெட்டல், உலோக ஆக்சைடுகள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அர்கீனியஸ். அடுத்தது லாரி பிரான்ஸ்டட். அதுக்கப்புறம் லக்ஸ்பிளாட். லக்ஸ்பிளாட் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆக்சைடு அயனிகளை ஏற்றுக்கொள்பவை அமிலம் அப்படிங்கிறாரு. ஆக்சைடு அயான் அக்செப்டார் அப்படிங்கிறாரு. ஆக்சைடு அயனிகளை ஏற்றுக்கொள்பவை அமிலமா? அக்செப்டார். ஆசிட் வந்து அக்செப்டார். எது? ஆக்சைடு அயனிய. அப்ப பேஸ் ஆக்சைடு அயனி டோனார் அப்படிங்கிறாரு. வழங்குபவை கொடுத்துச்சுன்னா இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, CaO என்னன்னு பார்த்தோம்? உலோக ஆக்சைடு. Ca என்னது? கால்சியம். ஒரு உலோகமா, மெட்டலா, ஆக்சைடு. ஓகேங்களா? இப்போ அது SiO2ல CaSiO3ன்னு மாறிடும். இப்போ இந்த O எங்க போயிருச்சு? இதுக்கு வந்துருச்சா? அப்ப இது என்ன ஆச்சு?
டோனாரா? அப்ப இது என்னது? பேஸ். இது என்னது? வாங்கிக்கிட்டதுனால ஆசிட். புரியுதுங்களா? அப்ப அக்செப்டார் ஆசிட். ஆக்சைடை இது ஏத்துக்குச்சா? இது CA வந்து கொடுத்துருச்சா? அப்ப இது பேஸ். இததான் வந்துட்டு லக்ஸ்லட் சொன்னாரு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே லூயிஸ் கொள்கை. ரொம்ப 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 முக்கியமான கொள்கை. எலக்ட்ரான் இணையை ஏற்றுக்கொள்பவை என்னன்னா அமிலம் அப்படிங்கிறாரு. ஆசிட் அப்படின்னா என்னவா? எலக்ட்ரான் பேர் அக்செப்டாராம். எலக்ட்ரான் பேர் அக்செப்டார் அமிலமா. பேஸ் எலக்ட்ரான் பேர் டோனார் அப்படிங்கிறாரு. எக்ஸாம்பிள் H+, எக்ஸாம்பிள் OH-. பாருங்க H+, அதுல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கிச்சு? ஆசிட் எலக்ட்ரானை வந்து எடுத்துக்கும். ரெண்டு எலக்ட்ரான்களை, எலக்ட்ரான் பேர் நாட் எலக்ட்ரான், எலக்ட்ரான் இணையை ஏற்றுக்கொள்பவை அமிலங்கள், எலக்ட்ரான் இணையை வழங்குபவை காரங்கள் அப்படிங்கிறாரு. OH- ரெண்டு எலக்ட்ரானையும் என்ன பண்ணுது? கொடுக்குது. அதனால அது காரம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரான் இணையை வழங்குபவை வந்து எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் 4 கொள்கைகள். ஓகேங்களா? கொள்கைகள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா பயன்கள். வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட எக்ஸாம்க்கு பயன்கள் தான் ரொம்ப அதிகமா கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா அமிலங்கள், அதோட பயன்களை மட்டும் பார்த்தோம்னா அமிலம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். வெரி சோ சிம்பிள். ஒரு ½ an hourல நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதுல இருந்து 1 மார்க் எடுக்க போறோம். ஓகேங்களா? எப்பயுமே இந்த டாபிக்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் வருது அப்படின்ட்டு இந்த டாபிக்ல இருந்து TNPSC ஒரு 2 கொஸ்டின் கேட்க போறாங்க, இந்த வீடியோல இருந்து கேட்க போறாங்க அப்படின்ட்டு வீடியோவை பார்க்கணும். இந்த கேள்வி கேட்டுருவாங்களோ, இந்த கேள்வி கேட்டுருவாங்களோ, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் உங்களுக்கு அப்படியே பதிவாயிட்டே இருக்கணும். ஒருவேளை இந்த கேள்வி கேட்டுட்டா நீங்க படிக்கும் போது கூட அப்படிதான் படிக்கணும். இந்த கேள்வி கேட்டுருவாங்களோ, இந்த கேள்வி கேட்டுருவாங்களோ, இப்ப நம்ம இந்த பாடம் படிக்கிறோம், இதுல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி இடம்பெறுது அப்படின்னு நினைச்சிட்டு படிங்க. ஓகேங்களா? யூசஸ், அமிலங்களின் பயன்கள். ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் ஆசிட்டை பார்க்கலாம். கிங் ஆஃப் ஆசிட்டா? அமிலங்களின் அரசனா? அப்படின்னா அவ்வளோ கெட்டதா இந்த அமிலம் அப்படின்னு தோணுதா? ஸ்கின் அப்படின்னா இது ஊத்துனோம்னா எலும்புதான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுது தானே. பட் கிங் ஆஃப் ஆசிட் அப்படின்னு சொல்றது அதுக்காக கிடையாது. இது நாட் ஒன்லி கிங் ஆஃப் ஆசிட், கிங் ஆஃப் கெமிக்கல் ஆல்சோ சல்ஃபியூரிக் அமிலம். புரியுதுங்களா? இது வந்து கிங் ஆஃப் ஆசிட்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். வேதிப்பொருள்களின் அரசனும் சல்ஃபியூரிக் அமிலம் தான். என்னது? அமிலங்களின் அரசனும் சல்ஃபியூரிக் அமிலம் தான். ஓகேங்களா? கிங் ஆஃப் ஆசிட், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். வேதிப்பொருள்களின் அரசன், திரவங்களின் அரசன் ஒண்ணு கேட்பாங்க, அது வேற. அது வந்து அக்கோரேஜியா, அது பின்னாடி பார்க்க போறோம். இது 2 தான். அமிலங்களின் அரசன்னாலும் வேதிப்பொருள்களின் அரசன்னாலும் சல்ஃபியூரிக் அமிலம் தான். அப்ப அது ஸ்கின்னும் அவ்வளோ டேமேஜ் பண்ணாது. அப்ப ஏன் இது அப்படி சொல்றாங்க? இப்போ ஸ்கின்னை டேமேஜ் பண்ற ரேஷியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, HFSO4 ஒன்று இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஹைட்ரோ ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் அமிலம். ஃப்ளூரின் இருக்குல்ல, ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆயிருக்குல்ல, அதனால இது ஹைட்ரோ ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. இது உலகிலேயே மிக வலிமையான அமிலம். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதுலயே மிக வலிமையான அமிலம்னா இதுதான். ஹைட்ரோ கேட்பாங்க எக்ஸாம்ல, மிகவும் வலிமையானதுன்னா இதுதான் HFSO4. ஓகேங்களா? இது வந்து சூப்பர் ஆசிட்னு சொல்லுவாங்க, மேஜிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க இது எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு. இது அதுக்கு அடுத்தது HNO3, அதுக்கு அடுத்தது HCl, அதுக்கப்புறம் தான் H2SO4. அதாவது அந்த அமிலத்தோட வலிமையை சொல்றேன். புரியுதுங்களா? அப்போ வலிமையும் கிடையாது, அதாவது 100% ஆசிட்னு சொல்லுவாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி இதுதான் வந்துட்டு நான் சொன்னேன்ல சரியான பயங்கரமான டேஞ்சரஸ். ஆர்டர் பார்க்கும்போது இது ஒரு 4வது இடத்துல தான் இருக்கு. அப்புறம் ஏன் இதை வேதிப்பொருள்களின் அரசன், அமிலங்களின் அரசன்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பயன்களை வச்சு சொல்றாங்க. அதோட பயன் மேனுஃபேக்சர் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல, அதாவது கெமிக்கல்ஸ் சிந்தசிஸ் பண்றதுக்கு, உருவாக்குறதுக்கு இந்த அமிலம் தான் தேவை. இந்த அமிலம் இல்லாம நிறைய வேதிப்பொருட்களை உருவாக்கவே முடியாது. அவ்வளவு இதோட பயன் இருக்கு. அதனாலதான் பயன் அதிகமா இருக்கிறதுனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க, கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரோஃப்ளூரோ சல்ஃபியூரிக் ஆசிட் உலகில் வலிமை வாய்ந்தது. அமிலத்தோட அந்த ஆர்டர்
அசிடிட்டியோட அந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இது எங்க இதோட இன்னொரு பேரு விட்ரியால் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் ஆஃப் விட்ரியால், விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு கேட்பாங்க. ஆயில் ஆஃப் விட்ரியால், ஆயில் ஆஃப் விட்ரியால் என்னது? விட்ரியால் எண்ணெய் எனவும் இது அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது 3 பேரும் இதுக்கு தான். ஆயில் ஆஃப் விட்ரியால், விட்ரியால் எண்ணெய் எனவும் சல்ஃபியூரிக் அமிலம். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. H2SO4 மட்டும் நோட் பண்ணாது, தெரிஞ்சா விட்டுருங்க, தெரியலன்னா எழுதிக்கோங்க. சல்ஃபியூரிக் அமிலம். இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? கந்தக அமிலம். எது கேட்டாலும் இதுதான். அப்புறம் இது எங்க பயன்படுதுன்னு கேட்பாங்க. புக்ல ஒரே ஒரு வார்த்தை, பேட்டரியில பயன்படுது. பேட்டரிஸ் இருக்குல்ல, கார் பேட்டரிகளில், கார் பேட்டரிஸ்ல இது பயன்படுதான். இதவே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. கார் சல்ஃபியூரிக் அமிலத்தின் பயன்கள்னு கொடுத்துட்டு 4 கொடுத்துருவாங்க. கார் பேட்டரிகளில் பயன்படுகிறது. அப்புறம் வேதியியல் ஆய்வகங்களில் பயன்படுது, தொழிற்சாலைகளில் பயன்படுது, அப்புறம் நிறைய இடத்து பயன்படுது. பட் மேக்சிமம் கார் பேட்டரிஸ் தான். ஓகேங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் HCl பார்க்கலாம். கழிவறையை சுத்தம், ஆசிட் போட்டு கழுவுன்னு சொல்லுவாங்கல்ல டாய்லெட் எல்லாம். ஸோ அது இந்த ஆசிட் தான். ஓகேங்களா? HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. ஓகேங்களா? அப்புறம் நம்ம வயிற்றுல சுரக்குது இல்லையா, அதுவும் இந்த அமிலம் தான். ஓகேங்களா? கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படும் இதுன்னு கேட்பாங்க. இதுதான். அப்புறம் ஆய்வகங்கள்ல யூஸ் ஆகுது, நிறைய தொழிற்சாலைகளிலும் இது பயன்படுது. ஓகேங்களா? HNO3, நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு உரம் தயாரிக்க, நைட்ரஜன் உரம் சொல்லுவாங்கல்ல, நைட்ரஜன் உரம் NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இது முழுசா இருந்தாதான் அது முழு உரம்னு அழைக்கப்படும். கம்ப்ளீட் என்ன சொல்றது, கம்ப்ளீட் ஃபர்டிலைசர் அப்படின்னா என்னது? நைட்ரஜன் கண்டிப்பா அதுல இருக்கணும்ல. அந்த நைட்ரஜன் உரங்கள் எல்லாம் சிந்தசிஸ் பண்றதுக்கு, மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த நைட்ரிக் அமிலம் உதவுது. அம்மோனியம் நைட்ரேட், அது மாதிரி நிறைய அம்மோனியம் உரங்கள் உற்பத்தி பண்றதுக்கு நைட்ரிக் அமிலம் பயன்படுது. முடி சாயம் இருக்குல்ல, ஹேர் டைஸ், அதெல்லாம் பயன்படுறதுக்கு முடி சாயம். அப்புறம் நிறைய வண்ணங்கள், இந்த கலர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்கெட்ச் பென்சில் மாதிரி அந்த கலர்ஸ், அது எல்லாமே வண்ணங்கள். தயாரிக்கவும் பயன்படுகிறது. ஓகேங்களா? மெயினா உரம் தயாரிக்க, முடிசாயம் தயாரிக்க, வண்ணங்கள் தயாரிக்க. அப்புறம் இதுவும் ஆய்வகங்கள்லயும் பயன்படுத்துவாங்க. அப்புறம் இன்னொன்னு முக்கியமானது ராஜ திரவம், அக்வாரீஜியா. அது என்னது ராஜ திரவம்? அது என்ன, திரவங்களுக்கு என்ன தலைவனா அப்படின்னு கேட்டா, ஆமா, இட் இஸ் a king of liquid, திரவங்களின் அரசன், ராஜ திரவம். அக்வாரீஜியா எனவும் அழைக்கப்படுகிறது. அக்வாரீஜியா அப்படின்னா என்னது? இது ஒரு தனி ஆசிடா அப்படின்னா, இது ஒரு தனி ஆசிட் கிடையாது. HCl-ம் HNO3-ம் சேர்ந்ததுதான். அது என்ன விகிதத்துல சேர்ந்திருக்கிறதுங்கிறது தான் இங்க கொஸ்டினா கேட்பாங்க. HCl3-ம் HNO3 1. ஓகேங்களா? மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. இது 1, இது 3ன்னு சொல்லுவாங்க, இல்ல 2ன்னு சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி கொடுத்துட்டு ராஜ திரவத்தின் ரேஷியோ கேட்பாங்க. 3 HCl, 1 ரேஷியோ HNO3 சேர்ந்ததுதான் ராஜ திரவம் என அழைக்கப்படுகிறது. இது கிங் ஆஃப் லிக்விட் எனவும் அழைக்கப்படுகிறது. திரவங்களின் அரசன், அமிலங்களின் அரசன் கிடையாது, திரவங்களின் அரசன். கிங் ஆஃப் லிக்விட், திரவங்களின் அரசன் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ராஜ திரவம். இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா, மெட்டல்ஸ் இருக்குல்ல, உலோகங்கள், எல்லா உலோகங்களுமே அமிலத்துல கரையும். முக்கியமா இந்த HCl-லயும் கரையும், HNO3-லயும் கரையும். 2 மட்டும்
தங்கமும் வெள்ளியும் மட்டும் HCl-லயும் கரையாது, HNO3-லயும் கரையாது. அப்ப இது ரெண்டும் எதுலதான் கரையும்னா இது இந்த ராஜ திரவத்துல மட்டும்தான், ரெண்டோட கலவையில தான் கரையும். வேற எதுலயாவது கரையுமான்னா கரையாது. அப்போ இதுல கரையாத இரண்டே உலோகங்கள் தங்கமும் வெள்ளியும், கோல்டும் சில்வரும். எதுலதான் கரையும்? அக்வா தான் கரையும். அது இந்த ரேஷியோல தான் கரையும். இதுல மட்டும்தான் கரையும். ஓகேங்களா? வேற என்னன்னா இதோட கொதிநிலை, ராஜ திரவத்தோட கொதிநிலை 108 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இது இது ஒரு லத்தீன் மொழிச்சொல். ஓகேங்களா? இது ஒரு லத்தீன் மொழிச்சொல். அதான் இதோட இது என்னன்னா அரசன், திரவங்களின் அரசன் அப்படிங்கிற ஒரு பொருள் படுறது. அப்புறம் இது ஒரு திரவம் தான். ஆரஞ்சு ஆரஞ்சு மஞ்சள் நிறமுடைய புகையுடன் கூடிய திரவம். புகைஞ்சிட்டே இருக்கும். இப்போ ஒரு லிக்விட் இருக்கு, அதுல இருந்து என்ன புகையா வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆமா இது அதோட நேச்சரே அதுதான். ஓகேங்களா? அது ஏதோ தீப்பிடிக்க போகுது அப்படியெல்லாம் கிடையாது. அதோட நேச்சரே அப்படிதான். ஆரஞ்சு மஞ்சள் நிறமுடைய புகையுடன் கூடிய திரவம். ஓகேங்களா? இவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா டார்டாரிக் அமிலம். டார்டாரிக் அமிலம் எதுல இருக்குன்னு பார்த்தோம், புளியில இருக்குன்னு பார்த்தோமா? அப்போ அது எங்கெல்லாம் பயன்பட்டு இருக்கு அப்படின்னா, பேக்கரி எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த அந்த சோப் டேஸ்ட்டுக்காக, அந்த புளிப்பு சுவைக்காக டார்டாரிக் அமிலம் யூஸ் பண்ணுவாங்க. ரொட்டி சோடா, அது ரொட்டி சோடாவோட ஒரு பகுதி, அதாவது அந்த ரொட்டி சோடா தயாரிக்க டார்டாரிக் அமிலம் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ரொட்டி சோடா தயாரிக்கவும் கல்ச்சர்லாம் டார்டாரிக் அமிலம் ரொட்டி சோடா தயாரிப்பிலும் பேக்கரிகளில் அந்த கேக்ஸ் எல்லாம் தயாரிக்கவும் பயன்படுது. டார்டாரிக் அமிலம் பேக்கரிஸ்லயும் ரொட்டி சோடாவின் பகுதி பொருள் ரொட்டி சோடா தயாரிக்கவும் பயன்படுது. ஓகேங்களா? இது டார்டாரிக் ஆசிட். பென்சாயிக் அமிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பென்சாயிக் அமிலம் இது என்ன அப்படின்னா, உணவு பதப்படுத்தி, இப்போ நம்ம ஒரு உணவு செஞ்சோம்னா அது மதியத்துக்கே சம்டைம்ஸ் கெட்டுரும் வெயில்னால, இல்ல நைட்டு கெட்டுரும். ஆனா அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட்டு இதுலலாம் எப்படி கெடாம இருக்கு அப்படின்னா, இந்த பென்சாயிக் அமிலம் போட்டிருப்பாங்க. இது ஒரு உணவு பதப்படுத்தி, இப்போ கேக்ஸ் எல்லாமே இருக்குல்ல, கெட்டு போகாம ரொம்ப நாள் இருக்குல்ல, ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா இதுதான், இந்த பென்சாயிக் அமிலம் அதுல போடுறது தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊறுகாய் பதப்படுத்தி, ஊறுகாய் பதப்படுத்தவும் இது பயன்படுது. அப்புறம் அந்த அசிடிக் அமிலம்னு ஒண்ணு பார்த்தோம்ல, வினிகர், காடி அப்படின்லாம், அதுவும் இது தயாரிக்க பயன்படுது. அசிடிக் அமிலம் இதுவும், இது ரெண்டுமே உணவை பதப்படுத்துதலையும் ஊறுகாயை பதப்படுத்த அசிடிக் அமிலம் மெயினா பயன்படுது. ஓகேங்களா? இதுதான் அமிலங்களோட. அப்புறம் மற்ற அமிலம் எல்லாம் நிறைய எல்லாமே பயன் இருக்கு. பட் உங்களுக்கு மெயினா புக்ஸ்ல இருக்கிறது இதுதான். ஓகேங்களா? அப்புறம் கார்பானிக் அமிலம்னு ஒண்ணு இருக்கு. கார்பானிக் அமிலம், அது என்ன கார்பானிக் அமிலம்னா, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 7up இருக்கு, நல்லா ஷேக் பண்ணிட்டு ஓபன் பண்ணா என்ன ஆகும்? 7up உள்ள இருக்குமா? ஃபுல்லா பொங்கி வெளியே வந்துரும்ல, அதுல எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு அமிலம். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ல, அதாவது குளிர்பானங்களில், காற்று ஏற்றப்பட்ட குளிர்பானங்களில் பயன்படுவது எதுனா கார்பானிக். ஓகேங்களா? ட்ரிங்கிங் பெவரேஜஸ்ல எல்லாம் கார்பானிக் அமிலம். அப்புறம் மெயினா ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம் எங்க பயன்படுது அப்படின்னா, கரைகளை நீக்க பயன்படுது. துணிகளில் ஏற்படும் கரைகளை நீக்க பயன்படுது ஆக்சாலிக் அமிலம். ஒரு வாட்டி லேப்ல என்ன ஒரு கிறிஸ்டல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. பார்க்க அப்படியே டைமண்ட் மாதிரி
சும்மா அந்த ஒரு உப்பு, சாதாரண உப்பு, அது தூக்கி டஸ்ட்பின்ல போட வேண்டிய உப்பு, அது பார்க்க அழகா இருக்கேன்னு டஸ்ட்பின்ல போட மனசு வராம எடுத்து பாக்கெட்ல, லேப் கோட் இருக்குல்ல, லேப் கோட்ல பாக்கெட்ல போட்டு வச்சுட்டேன். அது தெரியாம எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வாஷ் பண்ணிட்டாங்க. வாஷ் பண்ண உடனே அது என்ன கலர்னா ப்ரௌன் கலர் அப்படியே ஆயிடுச்சு. அந்த லேப் கோட்டோட அந்த இதுல அந்த பாக்கெட்ல ஆயிடுச்சு ப்ரௌன் கலர். அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, நல்லாவே இல்லைல்ல. கோட்ல வந்துட்டு ஒரு மாதிரி கரை அது போகவே இல்லை. நான் எல்லா டிடர்ஜென்ட்டும் போட்டு பார்த்தாச்சு, எந்த டிடர்ஜென்ட்டுமே அந்த கரையை நீக்கவே இல்லை. புக்ஸ்ல என்ன போட்டிருந்தது அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம் கரைகளை நீக்கும்னு போட்டிருந்தது. லேப்ல ஆக்சாலிக் அமிலம் நிறைய இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆக்சாலிக் அமிலத்தை எடுத்து அதே பாக்கெட்ல கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மா தெரியாம பார்க்காம திரும்பவும் அதை துவைச்சிட்டாங்க. பார்த்தா ஃபுல்லா கரையே போயிடுச்சு. அப்போ உண்மையாவே புக்ல டிடர்ஜென்ட் ஆட்ல போடுறது எல்லாமே போய் புக்ல இருக்கிறது தான் உண்மைன்னு அப்பதான் தெரிஞ்சுது. ஆக்சாலிக் அமிலம் துணிகளில் உள்ள கரைகளை நீக்க பயன்படுகிறது. அப்புறம் மரச்சாமான்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் தூய்மைப்படுத்த பயன்படுது. துணிகளில் கரையை நீக்கி அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க, மரச்சாமான்களை தூய்மைப்படுத்த எந்த அமிலம் பயன்படுது அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம். ஓகேங்களா, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் HNO3 இருக்குல்ல, அதோட இன்னொரு பேர் மட்டும் பார்த்துக்கலாம். HNO3 நைட்ரிக் அமிலத்தை அக்வாபோர்ட்டிங் அப்படின்னு அழைப்பாங்களாம். அக்வாபோர்டஸ் அல்லது அக்வாபோர்ட்டிங் என அழைக்கப்படும் அமிலம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா HNO3, HCl, H2SO4 அப்படி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா HNO3 அக்வாபோர்ட்டிங் அல்லது போட்டாஸ். அக்வாபோர்டஸ் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நைட்ரிக் அமிலம். ஓகேங்களா. அப்புறம் வேற எங்க அமிலம் யூஸ் ஆகுது, அதாவது அந்த அமிலமும் காரமும் சேர்ந்து நடுநிலை ஆகுதுல்ல, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ சில தாவரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாமே அசிடிக்கான மண்ணில் தான் வளரும்னு சில தாவரங்கள் இருக்கு, பேசிக்கான மண்ணில் தான் வளரும்னு சில தாவரங்கள் இருக்கு. ரெண்டுலையுமே வளர மாட்டேன், நான் நியூட்ரலா இருக்கிறது தான் வளருவேன்னு சில தாவரங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அமிலம் ஆசிட்ல என்ன வளருது அப்படின்னா அரிசி இருக்கு இல்லையா, அது அதாவது அரிசினா என்னது, நெல் இருக்குல்ல, நெல் எதுல வளரும் அப்படின்னா அமில மண்ணுல தான் வளருமா. மண் வந்து அசிடிக்கா இருக்கணுமா. பேஸ்ல இந்த சிட்ரஸ் பழங்கள்லாம் இருக்குல்ல, சிட்ரஸ் பழங்கள், எலுமிச்சை, ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து சிட்ரஸ் மரங்கள், அதாவது பேஸ் ஆனதுல தான் சிட்ரஸ் பழங்கள் மரங்கள்லாம் வளருமா. காரமா இருக்கணுமா மண்ணு. இது அரிசி அமிலமா இருக்கணும். பார்த்துக்கோங்க, ஆசிட் அரிசி அமிலம், அமிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமிலம் அரிசி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நியூட்ரல் நடுநிலையா இருக்கிறதுல, நியூட்ரலா இருக்கிறதுல கரும்பு வளருமா. அதனாலதான் அது இனிக்குது. அது யாரு பக்கமும் நிக்காம நடுநிலையா நிக்கிறதுனாலதான் இனிக்குது போல இருக்கு. கரும்பு நியூட்ரல், நடுநிலையான மண்ணுல கரும்பு வளரும். ஓகேவா. இப்போ இதுல ஏதாவது அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓவர் அதிகமாயிடுச்சு. இப்போ நியூட்ரலா இருக்கணும், அது அமிலமா இருக்குது. இப்போ நான் கரும்பு போடணும் என்னோட மண்ணுல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏவோ இருக்காங்க இல்லையா, அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ், TNPSC செலக்ட் பண்ணது இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அவங்க ஒரு வகையான உரம் கொடுப்பாங்க. என்னன்னா இப்ப அமிலமா இருக்குது அப்படின்ட்டு போனோம்னா காரமா இருக்கிற ஒரு உரம் கொடுப்பாங்க. அதை போட்டோம்னா என்ன ஆயிரும், நியூட்ரல் ஆயிரும். ஸோ நம்ம கரும்பு வச்சுக்கலாம். ஒருவேளை காரமா இருக்கிறதுல அமிலம் போட்டோம்னா நியூட்ரல் ஆயிருமா. ஸோ இதுதான் அந்த அமில காரம் நடுநிலையாகி நியூட்ரல் ஆகுது இல்லையா, அது இங்க பயன்படுது. எதுல, விவசாயத்துல பயன்படுது. ஓகேங்களா. அப்புறம் எதுல பயன்படுது, என்ன வந்துட்டு ஒரு தேன் பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும், ஸ்வெல் ஆகுமா, வீங்குமா கை. அது என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, சுண்ணாம்பை கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சுண்ணாம்பை வைக்க சொல்லுவாங்கல்ல. சுண்ணாம்பை போட்டோம்னா என்ன ஆகுது, அவங்களுக்கு அதுக்கான ரியாக்ஷன் அண்ட் மெக்கானிசம்லாம் தெரியாது, பட் சரியாகணும் மட்டும் தெரியும். ஓகேங்களா. எப்பவுமே அதுதான் பெரியவங்களுக்கு, அது என்ன, அது இது அதுல இருக்கிற மெக்கானிசம், வினை வழிமுறை எல்லாம் தெரியாது, பட் அது சயின்டிபிக் ரீசனும் தெரியாது, பட் அது பண்ணா சரியாயிருங்கிறது மட்டும் தெரியும். ஓகேங்களா. இது வழியா பின்பற்றப்பட்டிருக்கிற ஒண்ணு. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா சுண்ணாம்பு என்னது, லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு என்னது,
கால்சியம் ஹைட்ராக்சைடா இருக்கும், இல்லைன்னா லைம்ஸ்டோன் கால்சியம் ஆக்சைடா இருக்கும். அது ரெண்டுமே என்னது? பேஸ். இது வந்து ஒரு பேஸா? அப்போ உள்ள இருக்கிறது என்னது? ஃபார்மிக் அமிலம் தானே உள்ள போட்டுருச்சு, அதனால தானே வீங்கிட்டு இருக்குது. அப்போ ஃபார்மிக் அமிலத்தை, இது வந்து வீக் பேஸ். ஃபார்மிக் அமிலம் உள்ள இருக்குல்ல, அதுவும் வீக் ஆசிட். ஸோ நியூட்ரலைஸ் பண்றதுக்கு தான் சுண்ணாம்பு வையி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு ரெண்டாவது அந்த நியூட்ரலைசேஷனுக்கு இது. அப்புறம் இன்னும் எங்க பட்பசை இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பட்பசையில் பயன்படும் பட்பசை இருக்குல்ல, பட்பசை அமிலமா காரமான்னு கேட்டிருக்கிறாங்க எக்ஸாம்ல. அமிலமா காரமா? காக்குதா அது? அதனால காரம்னு சொல்றீங்களா? காரம். அதுல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃப்ளூரின். ஃப்ளூரின் இருக்கு அதுல. இது வந்து காரம். பட்பசை வந்து காரத்தன்மையுடையது கேட்டிருக்காங்க. அதுல இருக்கிற தனிமம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பட்பசையில் உள்ள தனிமம் என்னது? ஃப்ளூரின். ஃப்ளூரின் பட்பசை காரத்துவம் உடையது. ஏன் அது காரத்துவம் உடையது அப்படின்னா, நம்ம நைட்டு ஃபுல்லா தூங்குறோம்ல, நம்ம மவுத்ல சில பாக்டீரியாஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணும்னா உருவாயிருக்கும். ஓகேங்களா? பாக்டீரியாஸ் என்ன பண்ணும்னா அமிலத்தை செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும். அமிலத்தை செக்ரீட் பண்ணி நம்ம வாய் என்னதான் இருக்கும்? ஒரே அசிடிக்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணும்போது பேசிக்கா ஸோ நியூட்ரல் ஆயிடுது. ஓகேங்களா? புரியுதா? அப்ப அதனாலதான் இது காரமா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, செம்பு பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், அதுல எல்லாம் டின் பூசப்பட்டிருக்கும். டின்னுனா என்னது? என்னு சொல்லுவாங்க, டின்னு சொல்லுவாங்க, ஈயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி ஈயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளி ஈயம், ஈயம் பூசுறது அப்படின்னு. ஈயம் பூசுறது என்னன்னா, அந்த அதே மாதிரி நம்ம உணவு சமைச்சதுக்கு அப்புறம் அதுல பாக்டீரியாஸ் எல்லாம் உருவாகி அது கெட்டு போகாம, சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதுல ஈயம் பூசுவாங்க. இது பாக்டீரியா, உருவாகிற பாக்டீரியாவை மேக்சிமம் கொல்ல பார்க்கும். இது கொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்துலதான் என்ன ஆகும்? உணவு கெட்டு போகுது. ஓகேங்களா? மேக்சிமம் இது வந்துட்டு என்னவா பயன்படுத்துறாங்க? டின்னு, அதாவது முலாம் பூசுறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? முலாம் பூச பயன்படுறது இதுதான். குரோமியம், டின்னு எல்லாம் முலாம் பூசுறதுக்கு பயன்படுது. ஓகேங்களா? இது அமிலங்களோட பயன்கள்.